அரசு கூட்டுறவு வங்கியில் வேலைவாய்ப்பு. இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்துத் தேர்வும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது மார்க் அடிப்படையில் வைத்து தான் செலெக்ஷன் ப்ராசஸ் செய்கிறாங்க. இந்த ஒரு ஜாப்புக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 25,000 சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. ஃப்ரெஷருக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஜாப். இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மே 31, 2026 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ACSTI அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்லேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த ஒரு ஜாப்பை பற்றின எல்லா டீட்டெயிலும் விலாவரியாக வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த ஜாப் ரோல் எப்படின்னா இது கோஆப்ரேட்டிவ் இன்டர்ன் அப்படின்ற ரோலுக்கு தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நீலகிரி, அப்புறம் தஞ்சாவூர். இந்த ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேக்கன்சிக்கான குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட்டாக மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இதுவும் எலிஜிபிள்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு எசென்சியலாக என்ன குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அது ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும். இதோட ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 years to மேக்ஸிமம் 30 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்பு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஜாப் தான். பட் இது கான்ட்ராக்ட் பேசிக் தான். 1 year கான்ட்ராக்ட் பேஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. இந்த ஒரு ஜாப்புக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பெர் மந்த். இது ஃபிக்ஸ்டு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது டிஏஓ இதோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சுட்டு 3 years டிகிரி முடிச்சிருந்து அப்புறம் 2 years MBA கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி 10th 12th 4 years டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2 years MBA முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தமாக ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 19/5/2026 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/5/2026 இதுதான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான டைரக்ட் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் www.acstitnsc.in. இதுதான் உங்களுக்கான டைரக்ட் வெப்சைட்டு. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். அதோடு சேர்த்து டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனும் வச்சிடுறேன். நீங்கள் டைரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உங்களுக்கு லீவ் ஒரு 10 days கேஷுவல் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு. அப்படின்னா மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறமா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெரிட்டில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. உங்களோட மார்க் பேசிக்கை வச்சு தான். இந்த ஒரு செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, 10th, 12th, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இதோட மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதாவது 10த்தில் உங்களோட டோட்டல் மார்க் 5%, ஹையர் செகண்டரியில் உங்களோட டோட்டல் மார்க் 15%, அப்புறமா கிராஜுவேஷனில் 25%, போஸ்ட் கிராஜுவேஷனில் ஒரு 40%. இது மொத்தமாக கால்குலேட் பண்ணி உங்களை மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்புறமா உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்புறம் இதோட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதுக்கும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அதுக்கும் ஒரு 5% கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாப் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஜாப்பு. இது வந்து ஃப்ரெஷருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து கோஆப்ரேட்டிவ் இன்டர்ன் அப்படின்னு ஒரு ஜாப் ரோல் தான். இது வந்து முழுக்க கான்ட்ராக்ட் பேஸ் தான். சேலரியை பொறுத்தளவு 25,000 இருக்கும். மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.